பரமேசா ஜெகதீசா ஈசா கைலாச வாச துணியா குடி கூறு பார்த்துங்க பார்த்தா ஏட்டு பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளை தப்பினாலும் தப்பலாம், யானையின் வாயில் அகப்பட்ட கருமம் மீண்டாலும் மீறலாம். என் இடத்து சிக்கிய நீ தப்பிக்கவே முடியாது. என்ன பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்வி என்று சொல்லுவார்கள் ஐயா. பெத்த மனம் நான் பெத்தாக குடிக்கின்றேன், உண்மனம் என்ற கண்டாகி விட்டதா. நான் பாவத்தை செய்திருந்தால பரவாயில்லை ராஜா. அவர்களை வெட்ட வேண்டும் தொட்டியாக துடிக்கின்றார்கள். என் ரத்தத்தெல்லாம் உனக்கு நான் பாலா கொடுத்து அதுக்கென்ன நீ எனக்கு கூலி கொடுக்க போற. பள்ளிக்கு சென்று வா பருவ மகனே என்று உன்னை முன்னே பார்த்த தாய். அப்பேற்பட்ட தாய்க்கு நீ என்னடா கூலி கொடுக்க போற? ஒரு நாளா 2 நாளா 300 நாள் இந்த அங்கத்தில் நான் உன்னை சுமந்தேனே. கொட்டும் மயிலிலும் கொளுத்தும் வெயிலிலும் காட்டிலும் மேட்டிலும் நனைத்தேன் ஐயா. அந்த நிறைவாத கற்பனையாக இருக்கும் நேரத்தில் தட்டி தடுமாறிய நேரத்தில் என் வயிற்றில் இருந்த சுமையை வேற எந்த பெண்ணுக்காக நான் சாரவாத்து படுத்தேனா, இல்லை வேற எந்த பெண்ணுக்காக நான் நாட்டை படுத்தேனா? எவ்வளவோ துன்பத்தை தாங்கி கொண்டு உன்னை பெற்ற தாயிர அப்படி 300 நாள் இந்த அங்கத்தில் நான் உன்னை சுமந்தேனே. இதற்கெல்லாம் சேர்த்து நீ எனக்கு என்னடா கூலி கொடுக்க போற? கூலி கேட்கிறாயோ? சத்தியமாக 10 மாதம் வயிற்று சுமந்ததற்கு கூலி கேட்கிறான். ஆமா தாயே, என்னை கருவாகவும் வயிற்று சுமக்க காரணமாக இருந்த என் தந்தை உன் கழுத்தில் சூடினாரே தாலி, அந்த தாலியை நீ கேட்பதற்கான கூலி. அந்த தாலிக்கு சொந்தக்காரன் கட்டளை உன் சிரமறுத்து வர வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது கூலியா கேட்கிற கூலி நானடி.
இனிமேல் என்னால ஓட முடியாது ஐயா. என்னை விட்டுடு ராஜா. காத்து! காத்தரு! ஆனால் உன்னால் கல்லான என் இருதயம் கனிகளோடு கலந்துவிட்டார். தாயே, கற்புடைய மங்கைகளால் இந்த தமிழ்நாடே உயர்ந்திருக்கிறது. உன்னால் வெறும் தலைகுனிவை என்று சந்தித்திருக்கிறது. ஆமா, எப்படி கற்புடைய மங்கைகளால் இந்த தமிழ்நாடே உயர்ந்திருக்கிறது என்று கூறினேனே, எடுத்துரைக்கிறேற்கே முரட்டு வாலிபனாக வந்திருந்து தன்னை வம்புக்கு இழுப்பது கட்டிய கணவன் என்று அறியாமல் அவன் அங்கமெல்லாம் குறைந்து அரூபியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தின்படி முடவனான தன் கணவன் ஒரு தாசியின் மீது ஆசை கொண்டான் என்று தாய் கூடையிலே அமர வைத்து தலை மீது தூக்கிச் செல்லும் போது கழுமரத்தில் ஏறி நின்ற ஒரு முனிவரால் கொடும் சாபத்திற்கு உள்ளானான் கணவன்.